சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். Black Thunder, where fun never ends. OT Main Road, மேட்டுப்பாளையம். ஒரு 50,000 மாதம் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பேர் இருந்தால் குடும்பத்தில் எவ்வளோ செலவாகுமோ அதை தாண்டின செலவு எங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் திருநங்கைகளுக்கு தனியாக இருக்குது. உங்களுடைய முடிக்கு மட்டும் தோராயமாக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும்? இப்போ நார்மலாக ஒரு குடும்பத்தில் பெண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் கோகனட் ஆயில், பேராஷூட் அப்படி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படிலாம் கிடையாது. 2000, 3000, 5000 கூட வருது. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் முடிக்கு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு மட்டுமே ஆகும். லேசாக ட்ரீட்மெண்ட் ஃபுல் பாடிக்கு வந்து 1.5 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. மார்பக சர்ஜரி பண்ணுறாங்க, சிலிக்கான் வைக்கிறாங்க, ஜெல்லி பலன் வைக்கிறாங்க. இப்போ சிலிக்கான் எடுத்தாலே 1.5 லட்சம் வந்துருக்கு. ஜெல்லி பலன் எடுத்தால் 2 லட்சத்துக்கு மேலே ஆகுது. நாங்கள் போகிற தொழிலுக்கு வந்து நாங்கள் வந்து சாதாரண போக முடியாது. எங்களை வந்து டாப் டு பாட்டம் ஒரு ஆம்பளை ரசிச்சா தான் நாங்கள் போகிற வேலைக்கு நாங்கள் செட் ஆகும். ஒரு சேரீக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? இது 50,000 புடவை எடுத்தாகணும். இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க, அவங்களாம் வந்து 1 லட்ச ரூபாய்க்குலாம் எடுப்பாங்க புடவை. அப்புறம் மீதி இருக்கிற எல்லா பணத்தையும் போட்டாலும் புடவைக்கு பத்தாது போல இருக்கு. பத்தாதுங்க. நான் 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன புடவை கட்டினா எந்த இடத்துல நின்னா அதை முதற்கொண்டு ஒரு பையன் நோட் பண்ணி சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்காங்க. அப்படியா? இருந்துட்டு போகிறோமே, அப்படியே ஆடம்பரமாக இருந்தாலும் வாழ்ந்துட்டு போகிறோமே. என்ன நீங்கள் சம்பாதிச்சு தரீங்களா, இல்லை நாளைக்கு நாங்கள் சம்பாதிச்சு எங்கள் புள்ள பொண்டாட்டி கொடுக்க போகிறோமா, இல்லை எங்கள் ஏதாச்சும் பண்ண போகிறோம்? எங்கள் தலைமையில் நாங்கள் இப்படி ஆகணும் ஆசைப்பட்டோம். எங்கள் தலைமை எங்களோட முடிய போகுது. நாங்கள் சந்தோஷமாக நின்று போகிறோமே, அதில் என்ன உங்களுக்கு போகாமல்? நாளைக்கு உங்களுக்கு முடியலன்னா உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பேரண்ட்ஸுங்க, உங்கள் சொந்த பந்தம் பார்க்கணும். நாங்கள் நாளைக்கு முடியாமல் இருந்தால் யாருங்க பார்த்துக்கிறது? நாங்கள் தாங்க பார்த்துக்கிட்டோம். நாளைக்கு நான் செத்து போகிறேன்னா எனக்கு சாவுக்கு உண்டான காசை நாங்கள் சம்பாதிச்சு வச்சுட்டு தான் சாகணும். இல்லை, இது உண்மையா இல்லை மிகைப்படுத்தி? இப்போ நம்ம இறப்புக்கு அப்புறம் ஒரு அவங்க வழக்குப்படி ஒரு சம்பிரதாயம் நடக்க போகுது, அதுக்கு நம்ம சம்பாதிச்சு வைக்கணுன்றது பெரிய வார்த்தையாக இருக்குது. பிச்சை எடுத்தாலும் நாங்கள் தான், கஷ்டப்பட்டாலும் நாங்கள் தான். நாளைக்கு நாங்கள் எங்கள் டெத்துக்கு கூட நாங்கள் சம்பாதிச்சு வச்சுட்டு தான் சாகணும். நிறைய திருநங்கைகளுடைய வாழ்க்கையை பற்றி பார்த்துட்ருக்கோம். அவங்க கடந்து வரக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படின்றதெல்லாம். இன்றைக்கும் சஞ்சனா அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுகிறதா இருக்குது. பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உங்களுடைய பூர்வீகம் எது? எனக்கு பூர்வீகம் பார்த்தீங்கன்னா கடலூர். எனக்கு சொந்த ஊர் கடலூர் தான். இப்போ சென்னையில் தான் 15 வருஷம் 16 வருஷமாக இங்கே சென்னையில் தான் இருக்கோம். நாங்கள் எல்லாமே எங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே இங்கே சென்னையில் வாங்கிட்டு சென்னையில் தான் இருக்கோம். ஏன்னா சொந்த ஊரில் இருக்க முடியல. பேரண்ட்ஸ் அப்பா அம்மாலாம் இருக்காங்க இல்லையா, எங்களாலேயும் அங்கே இருக்க முடியாது. நாங்கள் வந்து கிராமம்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் அங்கே இல்லை. நாங்கள் 14 வருஷமாக சென்னையில் தான் இருக்கோம். ஆனால் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அம்மா அப்பா கூடயே இருக்கணும் அப்படின்னு? அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ஆசை இருக்குது. பட் அவங்கள வந்து எங்கள் கூடயும் வச்சு பார்த்துக்க முடியாது. நானும் அவங்க கூட இருக்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எங்களை பார்க்க மாட்டுறாங்க. குடும்பத்தை, அவங்க சொந்தக்காரங்க இவங்களெல்லாம் தான் பார்க்குறாங்க. நான் அப்படி பார்க்கல. எங்கள் சொந்தக்காரங்களாம் யாரையும் பார்க்கல. நான் எங்கள் அப்பா அம்மா மட்டும் தான் பார்க்குறேன் இந்த நிமிஷம் வரைக்கும். நான் பார்த்து தான் இருக்கேன். அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். இப்போது சென்னையில் ஒரு 15 வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சென்னையில் பலதரப்பட்ட மனிதர்களை நாங்கள் பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 15,000த்துலேயும் எங்களால் வாழ்க்கையை நடத்த முடியுதுன்னு சொல்கிறாங்க. 1 லட்சம் இருந்தாலும் போதில்லைன்னு சொல்கிற நபர்களும் இருக்காங்க. அப்போ உங்களுடைய வருமானம், ஏன்னா இது வரைக்கும் திருநங்கைகளினுடைய வருமானம் எந்த விதத்தில் இருக்குது, ஒரு பட்ஜெட் எப்படி நீங்கள் போடுறீங்கன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குது. அப்போது உங்களுடைய மாத வருமானம் அப்படின்றது எவ்வளோவா இருக்கும் தோராயமாக சொல்லுங்கள்? எங்களுக்கு தோராயமான வருமானம்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், மாதம் முதல் எப்படி இருக்கும், கடைசி எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன வேலை செய்கிறோன்னு கூட உங்களுக்கு தெரியும். எங்கள் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் வரும், ஒரு நாளைக்கு இவ்வளோ வரும் நாங்கள் ஏம் பண்ணலாம் போகிறது கிடையாது. ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வராது. ஒரு நாளைக்கு பிரச்சனையும் நிறைய பிரச்சனை சந்திக்கணும். இப்போ போலீஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களும் நாங்கள் நிறைய பிரச்சனை அவங்ககிட்ட நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம். அந்த காலத்தில் அந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 50 ரூபா கூட பார்க்கலான்னு வச்சுக்கிங்களேன். குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 கணக்கு வச்சுக்கலாம். எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் நிறைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா 5,000 சம்பாதிக்கிறாங்க, குடும்பம் நடத்துகிறேன்றாங்க. 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க, குடும்பம் நடத்துகிறாங்க. அது எப்படி ஃபேமிலியில் சாத்தியமாகுது எனக்கு இது வரைக்குமே எனக்கு புரியல. ஆனால் இது இப்போ சொல்கிற ஒரு 50,000 மாதம் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கிங்களேன். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிறைய செலவு இருக்குது. ஃபேமிலியை தாண்டி ஒரு 10 பேர் இருந்தால் குடும்பத்தில் எவ்வளோ செலவாகுமோ அதை தாண்டின செலவு எங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் திருநங்கைகளுக்கு தனியாக இருக்குது. என்னெல்லாம் செலவு, ஒரு பட்டியல் சொல்லுங்களேன். இதுக்கெல்லாம் செலவு பண்ண பட்டியல் பார்த்தா திருநங்கைகள் வந்து தங்களை எப்பயுமே வந்து அழகாக இருக்கணும்னு காட்டிப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது இல்லையா. அவங்க வந்து பிறந்ததே நம்ம இப்படி ஆகணும்னு கோசம் தான். அப்படி இருக்கும்போது நம்ம உடலை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சர்ஜரி பண்ணிட்டாங்களே உடம்பு தானாக போட ஆரம்பிச்சிடும். அந்த ஆண் உறுப்பு நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு உடம்பு தானாக
வருஷம் பார்க்கும்போது நம்ம பாடி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும். எடை அதிகமாயிட்டே இருக்கு. அதனால் வந்து நம்ம வந்து உடலை மெயின்டைன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க, சில பேர் உடற்பயிற்சி வீட்டிலே பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அது பத்தாததுக்கு நாங்கள் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஹார்மோன், இப்போ நாங்கள் பையனாக தானே பொண்ணாக மாறணும், அப்படினால பையனுக்கு எல்லா விஷயமும் எங்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு குணம் இருந்தால் கூட பையனுக்கு உண்டான எல்லாருக்கும் எங்ககிட்ட இருக்கும். அதனால் நாங்கள் வந்து லெஸ் பண்ணிகிட்டே வரணும். பார்த்தீங்கன்னா பையனாக்கும் ஷார்ட்டாக அந்த முடி, நாங்கள் முடி அப்புறம் வளர்க்க ஆரம்பித்தோம். வளர்க்கணுன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் இப்போ என்ன இருந்தீங்க உங்களுக்கு முடி வளர்ந்துருக்கும். நாங்கள் வந்து குடும்பத்தை பயந்து வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் நாங்கள் குடும்பத்தை எடுத்து வெளில வரணும். அப்போ இருக்கும்போது நம்ம இத்தனை வருஷத்துக்கு உண்டான முடி நம்ம வளர்த்தாகணும். அப்படின்ற போது நாங்கள் அதுக்கு ஹேருக்கு என்னென்ன நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப கேர் பண்ணிக்கிறோம். ரொம்ப கேர், அதுக்கே நிறைய செலவு பண்ணுவோம். அதுக்கும் கேர், ஒரு விஷயத்தையும் பார்த்து தான் செலவு பண்ணுவோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்க சகஜமாக பெண்கள் வளர்க்குறாங்கன்னா அது இயல்பில் சின்னதுலேருந்தே வளர்த்திடுறாங்க. இப்போ நீங்கள் இடையில தான் வளர்க்குறீங்கன்னா எவ்வளோ உங்களுடைய முடிக்கு மட்டும் தோராயமாக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும்? ஒரு பெண் வந்து ஒரு மேக்கப் பண்ணுறான்னா அவனுக்கு பிடிச்சவனுக்கோசரம் மட்டும் தான் பண்ணணும். நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் அந்த சமூகத்துக்கு எல்லாருக்கோசரமும் நாங்கள் மாற்றி ஆகணும். இப்போ நார்மலாக ஒரு குடும்பத்தில் பெண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் கோகனட் ஆயில், பேராஷூட் அப்படி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்லுவீங்க ஆயுர்வேதா ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பாட்டிலே ஒரு 2000 வரும். 2000, 3000, 5000 கூட வருது. வாங்கி யூஸ் பண்ணுறாங்க திருநங்கைகள், ஏன்னா முடி வளர்ந்தாவன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நிறைய ஹேர் ஆயில் பாட்டில் 2000லேருந்து 5000 வரைக்கும் வாங்குறீங்க. எவ்வளோ காசு கொடுத்தா கூட அதுக்கு ஹேர் ஆயில் விற்கிது. ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஒரு திருநங்கைகளுக்கு ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணோன்னா 10,000 ஆகும். ஏன்னா அவங்க நிறைய மூலிகை வாங்குவாங்க. 10,000 யூஸ் பண்ணி அவங்க ஒரு மாதத்துக்கு ரொம்ப. அதுவும் வந்து கடையில் எண்ணெய் வாங்க மாட்டாங்க. திருநங்கைகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நேச்சுரல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உடம்பு ஃபுல்லாகவே வந்து செயற்கை ஆகிடுச்சு. அதனால் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து எல்லாமே நேச்சுரலாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் ஓனாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஆயில். ஒரு தோராயமாக ஒரு மதிப்பு சொல்லுங்கள். இவ்வளோ வருஷத்தில் உங்கள் முடிக்காக மட்டும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? ஒரு மாதத்துன்னு பார்த்தீங்கன்னா ஹேருக்கு மட்டுமே 5000 ஆகும் செலவு. குறைஞ்சது 5000. குறைஞ்சது 5000 ஆகும். ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறவங்களாம் தான் அவங்க வந்து ஹேரை மெயின்டைன் பண்ணினே இருப்பாங்க. அவங்க சீரம், கண்டிஷ்னரு, அடிக்கடி போய் ஸ்பா பண்ணுறது இப்படின்னு அதை வந்து மெயின்டைன் பண்ணி இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தாலே ஒரு மாதத்துக்கு 60,000 ஆகுது. இந்த ஸ்பா அந்த மாதிரிலாம் பண்ணால் அப்படியே ரெட்டிப்பாகிடும் இல்லையா? கிட்டத்தட்ட 1,00,000 முடிக்கு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு மட்டுமே ஆகும். முடிக்கு மட்டுமே. முடியை வந்து திருநங்கைகள் ரொம்ப கூர்மையாக பார்த்துப்பாங்க. திருநங்கைகள் முடியை அவ்வளோ சீக்கிரம் வெட்ட மாட்டாங்க. இப்போ பெண்களுக்காக ஏதாச்சும் வேண்டுதல் வச்சு கோயிலுக்கு போகிறாங்க, மொட்டை அடிச்சுக்கிறாங்க. திருநங்கைகள் அப்படி பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப ரேர். ஏதாவது ஒருத்தவங்க ரொம்ப வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கப்புறம் அது வெட்டத்துனா அவ்வளோ யோசிப்பாங்க. திருநங்கைகள் முடியை வந்து அவ்வளோ கேராக பார்த்துப்பாங்க. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 50,000த்தில் ஒரு 50,000 வச்சுக்கோ மாதம் வருமானம். இதில் 5,000 முடிக்கே போயிடுது. மீதி 45,000 என்ன பண்ணுவீங்க? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தாடி மீசை எல்லாருக்கும் இருக்கும். பசங்களாக இருந்தால் எங்களுக்கும் இருக்கும். தாடி மீஸோடு நாங்கள் பொம்பளை உருவத்தில் இருக்கோம். நாங்கள் எல்லாமே லேடிஸ் மாரி பண்ணும்போது தாடி மீஸ் வச்சு நாங்கள் இருக்க முடியுமா? அதுக்கு நாங்கள் மெயின்டைன்ஸ் பண்ணோம்ல. அதுக்கு லேசாக ட்ரீட்மெண்ட் போவோம். லேசாக ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடிக்கு வந்து 1,50,000 வரைக்கும் வாங்குறாங்க. ஃபுல் பாடி 6 செக்ஷனு 1,50,000 வாங்குறாங்க. 1,50,000. அது ஒரு தடவை பண்ணுறதா இல்லை? 6 செக்ஷன் வாங்குவாங்க. 6 செக்ஷனுக்கு 1,50,000 வாங்குவாங்க. மாதம் 2 தடவை இல்லை 3 மாதத்துக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டே இருக்கு. கண்டிப்பாக எடுக்கணும். அது எல்லா திருநங்கையும் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த சர்ஜரி எடுத்துகிட்டு இருக்கீங்களா? மெயின்டெனன்ஸ் போயிட்டு தான் இருக்கேன். 3 மாதத்துக்கு ஒருக்கா 25,000. இப்போ இயர்லி 1 டைம் மெயின்டெனன்ஸ் போயிட்டு இருக்கேன். சர்ஜரி பண்ண புதுசில் நம்ம ரொம்ப பச்சையாக தெரியும். அதில் வந்து தொடர்ந்து 3 மாதம் எடுப்பாங்க செக்ஷன். அது எடுத்தாகணும். அது எடுக்கும்போதுனா சாதாரண வலி இருக்காது. அது அந்த வலி வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். எண்ணெயை அப்படி கொதிக்க அள்ளி மூஞ்சி அப்படி தெளிச்ச மாரி இருக்கும். மூஞ்சே வீங்கிடும். இவ்வளோ பெருசாகிடும். இந்த இடத்துலலாம் வைக்கும்போது ஓவர் பெயினாக இருக்கும். அதை வச்சு எடுத்தோம்னா ஒரு 2 நாளைக்கு நம்ம வெளிலே வர முடியாது. மூஞ்சி வீங்கிடும். சில பேருக்கு புண்ணாக கூட ஆகிடும். தீ புண் மாரி ஆகிடும். அந்த இடத்துல இப்போ பிளாக் மார்க் ஆகிடும். பிளாக் மார்க் ஆகிடும்னா அதுக்கு க்ரீம் வாங்கணும். அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு செலவாகும். புதுசாக ஒரு திருநங்கை சர்ஜரி பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா 1,50,000 ஆகும். சர்ஜரிக்கு போகிறாங்க. புது திருநங்கைகள் சர்ஜரிக்கு போகிறாங்க. யார் தருவாங்க? நீ ஒரு பையன், நீ சர்ஜரிக்கு போகிற, உங்கள் பெற்றவங்க வந்து என் பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருந்தான், திருநங்கை மாட்டா, நான் சர்ஜரிக்கு 1,50,000 தரேன்னு தருவாங்களா? இல்லை 2,00,000 தரேன்னு தருவாங்களா? தரமாட்டாங்க. அந்த காசை வந்து அந்த புது திருநங்கை வந்து அவங்களே தான் சம்பாதிச்சாகணும். திருநங்கைகள் ஒவ்வொரு திருநங்கையும் ஒரு விதமாக சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. சர்ஜரிக்கு தகுந்த மாரி ரேட் இருக்குது. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 1,50,000 ஒரு சர்ஜரிக்கு. 2,00,000 வரைக்கும் பண்ணிக்கிறாங்க. 3,00,000 பண்ணுறாங்க. சில பேர் தாய்லாந்து வெளில போய் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் 5,00,000 6,00,000 செலவு பண்ணிக்கிறாங்க. அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாப் மேலே பண்ணிக்கிறாங்க சர்ஜரி. சிலிக்கான் சர்ஜரி பண்ணுறாங்க, மார்பக சர்ஜரி பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. சிலிக்கான் வைக்கிறாங்க, ஜெல்லி பாலன் வைக்கிறாங்க. இப்போ சிலிக்கான் எடுத்தாலே 1,50,000 வந்துடுது.
ஜெல்லி பல் எடுத்தால் 2 லட்சத்துக்கு மேலே ஆகுது. அந்த சர்ஜரி பண்ணோம். இது வந்து நாங்கள் முழுக்க எங்கள் உடம்பே நாங்கள் ரெடி பண்ணதுக்கே எங்களுக்கு லைஃப் லாங் நாங்கள் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு விஷயம், நாங்கள் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எங்களால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. நாங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு பொம்மை, ஒரு கடையில் ஒரு பொம்மை இருக்குன்னா அந்த பொம்மையை பார்க்கலாம், ரசிக்கலாம். அந்த பொம்மையை இட்டு போயிட்டு நம்ம வேலை செய்ய முடியாது. எங்களுக்கு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து போயிடும். ஒரு பெண்ணுக்கு வந்து இயற்கையான உடம்பு, அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆணுக்கு இயற்கையான உடம்பு ஸ்ட்ரென்த் இருக்கும். எங்களுக்கு அப்படி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ஜரி. ஒரு ஸ்டெப்ஸ் ஏற முடியாது, வேணால் மேலே சர்ஜரி பண்ணுறது. ஸ்டெப்ஸ் லாங்காக ஏற முடியாது. மலைக்கெல்லாம் மலைலாம் ஏற முடியாது. கோயிலுக்கெல்லாம் எங்கேயாச்சும் போகணும்னு சொல்லிட்டா அதெல்லாம் மலையெல்லாம் ஏற முடியாது. ஸ்டெப்ஸ் ஏறி போக முடியாது. ஒரு திடீர்னு ஓட முடியாது. திருநங்கைகள் வந்து இப்போ போலீஸ்க்கே சேர்ந்தா கூட ரன்னிங் ரேஸ் சொல்லுவாங்கள்ல, முடியாது. மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். சில பேர் ஹார்ட் அட்டாக் கூட வரும். ஏன்னா அது வந்து ஹார்ட் பக்கத்துலேயே சர்ஜரி பண்ணிருக்காங்க. அதனால இருக்குது. அடிக்கடி கண்ணுக்கு, மூக்குக்கு, கைக்கு, எல்லாத்துக்கும் மெயின்டெனன்ஸ். முகத்துக்கு மட்டும் லேசாக ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஃபுல் பாடி கூட வச்சுருக்காங்க. சில பேருக்கு, சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே ரோமங்கள் இருக்கும். அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி லேசாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அது அப்போ பயங்கர பெயினாக இருக்கும். ஒரு பகுதிக்கும் ஒவ்வொரு டைம் பண்ணுவாங்க. ஃபுல் பாடி பண்ணுவாங்க. இல்லை, அதான் ஒரு செஷனும் வந்து ஒரு டைம் கால் ஒரு ஆளுக்கு ஃபுல் பாடி செக்ஷன் பண்ணால் 2 நாள் கூட ஆயிரும். அப்போ அது பெயின் தாங்கிக்கிற அளவு எப்படி? திருநங்கை ஆகணும்னா வலி வேதனையை தாங்கணும்னு சொல்லுவாங்க. இப்பயாச்சும் சர்ஜரி இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, சர்ஜரி பண்ணுறாங்க. அப்போல்லாம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நிறையா இன்டர்வியூவில் கேட்டிருப்பீங்க. காலைல ஒரு திருநங்கை எழுந்துருவாங்க, சர்ஜரினே சொல்ல மாட்டாங்க. திடீர்னு கூப்பிட்டு போவாங்க, நூல் எடுத்து கட்டுவாங்க, இதுமாரி ஷேவ் பண்ணுற பிளேடெல்லாம் கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து வைராகியமாக இருந்தாங்க. நம்ம இப்படி ஆகணும், அதுக்கோசரம் உயிரை கூட கொடுத்து தயாராக இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாம் டெவலப் ஆகி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மயக்கூசி போட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கான பாதுகாப்பான முறைகள்லாம் நிறையவே வந்துடுச்சு. இப்போ அதெல்லாம் வந்து பழையபடியாக அந்த திருநங்கைகளே சர்ஜரி பண்ணி இதெல்லாம் இப்போ இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் எல்லாமே பண்ணுறாங்க. பார்த்தா கூட திருநங்கை சர்ஜரி பண்ணால் ஒரு 45 நாள் வச்சு அந்த திருநங்கையை நம்ம பார்த்துக்கணும். அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒருத்தவங்க கூட 24 ஹவர்ஸும் ஒரு சிஸ்டர்ஸ் கூட இருக்கிற மாரி இருந்துக்கணும், தூக்கி விடணும், அவங்கள என்ன பார்த்துக்கணும், அவங்க பாத்ரூம் போகிறாங்களா இட்டு போய் விடணும், எல்லாமே பார்த்துக்கணும். சர்ஜரி மேல் சர்ஜரிக்கும் அதுமாரி தான். மேலே சர்ஜரி பண்ணும்போது கூட ஒரு 25 நாள் அவங்கள வந்து தூக்கி விடணும், படுக்க வைக்கணும், அதை பெயின் கீன் எல்லாம் பார்த்துக்கணும். இதுக்கு பார்த்தாவது இந்த இடத்த வந்து நம்ம வந்து எப்பயுமே கேராக இருக்கணும். அதை கேர்லெஸ்ஸாக எங்கேயும் தவறி விழுந்துட்டுன்னா ஸ்பாட்டில் அவுட் ஆகிறவங்க கூட இருக்காங்க. வெடிச்சிரும். இது சிலிக்கான் ஜெல்லிபால். திடீர்னு கீழே வந்தாங்கன்னா வெடிச்சிரும், ஏதாவது ஆகிடும். அப்படி ஏதாவது கேள்விப்பட்டது உண்டா? கேள்விப்பட்டிருக்குமே. சில பேருக்கு வந்து ஏதோ சண்டையில் கூட அது என்ன பண்ணுவோம், திரும்பிடும். அதனால் வந்து நம்ம ரொம்ப ஓனாக கேர் எடுத்து பார்த்தோம். திருநங்கைகள் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வேலைக்கு போனால் என்ன, வேலைக்கு போனான்றாங்க. வேலைக்கெல்லாம் போகிறது அவ்வளோ சாத்தின்னு நினச்சி இதனால தான் வந்து வேலைக்கு போக முடியாது. திருநங்கைகளால் வந்து உடம்புல அந்த ஸ்ட்ரென்த்து இல்லை. நின்று 24 ஹவர்ஸ் நிற்கிற வேலை கூட திருநங்கைகள் நிற்க முடியாது. ஃபுல் பாடி அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கல்ல, அது வந்து குழந்தை பேருக்கு போடுவாங்கல்ல, மகப்பேருக்கு போடும்போது பின்னாடி போடுவாங்க அந்த மயக்க ஊசி. அந்த ஊசி தான் எங்களுக்கு போடுவாங்க. அந்த ஊசி வந்து எங்களுக்கு வந்து லைஃப் லாங் அந்த வலி இருக்கும். பேக் பெயின் எப்பவுமே இருக்கும் லைஃப் லாங். எங்களுக்கு எல்லா திருநங்கைகளுக்கும் அந்த ஊசி போட்ட வலி லைஃப் லாங் இருக்கும். சரி, திருநங்கை வேலைக்கு போகிறாங்க, எவ்வளோ சேலரி தருவாங்க? ஒரு நார்மலாக ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறாங்க, எவ்வளோ சேலரி தருவாங்க? ஒரு ஆரம்பத்தில் ஒரு 15,000. படித்த பெண்களுக்கே அவ்வளோதான். படிக்காத பெண்ணை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் கீப்பிங் போகிறாங்க. எவ்வளோன்னு கேட்டால் 6,000 7,000ன்றாங்க. அந்த 6,000 7,000 வச்சு திருநங்கை பார்த்தா நிறைய பேர் படிக்காமல் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்கூல் லைஃப்பில் கிண்டல் கேலி ஆகிட்டு ஸ்கூலில் டிஸ்கன்டினியூ ஆகிட்டு வந்துடுறாங்க. இல்லை அப்பா அம்மாவை வந்து வீட்டை விட்டு தொத்திடுறாங்க. இல்லை வந்து அப்பா அம்மாவுக்கு பயந்து கொண்டு திருநங்கைகள் வெளில வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா இதேமாரி வர திருநங்கைகள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 25 வயசுக்கு வரைக்கும் தான் குடும்பத்தோட ஜாயின் இருக்காங்க. 25 வயசுக்கு அப்புறம் தனியாக வந்துடுறாங்க. தனியாக வந்தால் ஒரு திருநங்கைகளோட ஒரு திருநங்கை சேர்ந்தும் இருக்காங்க, இல்லை தனித்து வாழ திருநங்கைகள் இருக்காங்க. தனித்து வாழ திருநங்கைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த கூட்டமாக இருக்கிற திருநங்கைகள் கூட ஷேரிங்கில் போகும். நீ இன்றைக்கி உன்னால் உடம்பு முடியல, நீ படத்துக்கு இன்றைக்கி நான் போகிறேன், இல்லை நீ இதை வேலை செய், நம்ம இப்படி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வாழ்கிற திருநங்கைகள் இருக்கும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இப்படி இருக்கக்கூடிய திருநங்கைகள் ஆரம்பத்தில் வந்து ஒரு வீட்டு வேலைக்கு போய் ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஈஸியாக சொல்லிடுறாங்க திருநங்கைகளை, நீங்கள் வேலைக்கு போனால் என்ன, உங்களுக்கு கை கால் நல்லாக்குன்னு. கை கால் நல்லாக்குன்னு தான் வேலைக்கு எல்லாராலையும் வேலை முடியுமா? ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, அவங்க கை கால் நல்லா வேலைக்கு போக முடியுமா? இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு முடியலன்னா உங்கள் புள்ள சம்பாதிச்சு கொடுக்கும். இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் குடும்பம் இருக்காங்க, உங்கள் மனைவி இருப்பாங்க, உங்களை பார்த்துப்பாங்க. எங்களுக்கு ஒன்று முடியலன்னா நாங்கள் முடிஞ்சாலும் நாங்கள் தான் பார்க்கணும், முடியலனாலும் எங்களை நாங்கள் தான் பார்த்துக்கணும். திருநங்கைகள் நாங்கள் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்?
எங்களோட முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு பிள்ளைங்க கிடையாது, யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படிங்கும்போது நாங்கள் சம்பாரிச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எங்களுக்கு அந்த அந்த நாள் சம்பாதிக்க காசு அந்த நாளுக்கு சந்தோஷம் தருதா அது போயிடும். இப்போ பார்த்து நிறைய திருநங்கைகள் வந்து பிச்சை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. பணம் காசு வச்சுருந்தா அவங்க ஏன் பிச்சை எடுக்க போகிறாங்க சொல்லுங்கள்? 50,000 ரூபாய் வருமானம்னா 30,000 ரூபாய் வந்து உங்கள் அழகுபடுத்திக்கிறதுக்கும் உடம்பை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கும் எல்லாம் சேர்த்து ஒரு 30,000, அது ஒரு 5,000னா 35,000 ரூபாய் ஆயிடுச்சு. இது போக புடவை வாங்குறதுக்கு இந்த புடவை இதெல்லாம் நாங்கள் போகிற விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ கடை கேட்குற திருநங்கைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாதாரணமாக சிம்பிளாக ஒரு புடவை கட்டினோம், ஒரு கவரிங் வாங்கி போட்டுக்கிட்டு போவாங்க. திருநங்கைக்கிட்ட எல்லாட்டையும் கோல்டு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இப்போ நாங்கள் போகிற தொழிலுக்கு வந்து நாங்கள் வந்து சாதாரண புடவை கட்டிட்டு போக முடியாது. நாங்கள் எங்களை வந்து டாப் டு பாட்டம் ஒரு ஆம்பளை ரசித்தா தான் நாங்கள் போகிற வேலைக்கு நாங்கள் செட் ஆகும். புடவை செலக்ட் பண்ணி எடுக்கணும், மேக்கப் திங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுக்கணும். நாங்கள் பிராண்டட் தான் போடணும், நார்மல் பிராண்டட் போடணும். ஐலைன் முதல் கூட பிராண்டட் தான் எடுப்போம். நார்மல் பிராண்ட் எடுத்தோன்னா மெல்ட் ஆகிடும், உருக்கிடும், கண்ணெல்லாம் கருப்பாயிடும். அப்படி எவ்வளோ சாரி எடுப்பீங்க மாதத்துக்கு? எனக்கு வந்து நான் ஒரு சாரி பைத்தியம். வாரத்தில் 2-3 புடவை எடுப்பேன். வாரத்தில் 3? இப்போ கம்மி பண்ணியிருக்கேன். நான் முன்னெல்லாம் வந்து டெய்லி ஒரு புடவை எடுப்பேன். அது 200 புடவை இருந்தாலும் டெய்லி ஒரு புடவை எடுத்து கட்டிடுவேன். டெய்லி ஒரு புடவை ஜாக்கெட்டு ரெகுலர் ட்ரைலர் இருக்காங்க. காலையில் எடுத்து கொடுத்துருவோம், இல்லை வாரத்துக்கு மொத்தமாக போய் எடுத்து கொடுத்துருந்துருவேன். டெய்லி ஒன்று கட் பண்ணி தச்சு கொடுத்துருவாங்க. இப்போ ட்ரெண்ட் அப்படி என்ன புடவை மேலே திருநங்கைனாலே புடவை மேலே ஆசைப்படுவாங்க. நாங்கள் பேண்ட் ஷர்ட் இருக்கும்போதே புடவை மேலே ஆசைப்பட்டவங்க. இல்லை அது புரியுதுங்க. நீங்கள் சொல்கிறது தினமும் ஒரு புடவை எடுப்பேன் அப்படிங்கும்போது ஒரு கூடுதலா இருக்கு இல்லையா? நாங்கள் போகிற தொழில் அப்படிப்பட்ட தொழிலுங்க. நாங்கள் தினமும் எங்களை வந்து பார்ப்போம். அதை கூட பார்க்குறாங்க நான் என்ன பண்ணுறோம், என்ன கலர் சாரி. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன புடவை கட்டினா எந்த இடத்துல நின்னா அதை முதற்கொண்டு ஒரு பையன் நோட் பண்ணி சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்காங்க. அப்படியா? ஆமாம். நான் உங்களை அன்றைக்கி பார்த்தேங்க, பிளாக் சாரி கட்டினீங்க, இந்தமாரி இந்த இடத்துல நீங்கள் இந்த பூ வச்சுருந்தீங்க, இந்த பொட்டு வச்சுருந்தீங்க, இந்த டிசைனில் வச்சுருந்தேன்னு சொல்கிற பசங்க கூட இருக்கானுங்க. சரியா? அதுமாரி நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாற்றணும் இல்லையா? ஸோ ஒரு டெய்லி ஒரு புடவைலேருந்து இப்போ ஒரு வாரத்துக்கு 3 புடவை கம்மி பண்ணிட்டேன். ஓகே. அப்படி தான் நான் கட்டுற புடவை கட்டினா கூட எக்ஸஸாக வந்ததுன்னா புடவை நான் வந்து நிறைய பெண்களுக்கு கொடுத்துருவோம். நிறைய பெண்கள் கேட்பாங்க, எங்கள் வீட்டுக்கு நிறைய பெண்கள் வராங்க, அம்மான்னு வராங்க, தங்கச்சின்னு வருவாங்க, அக்கான்னு வருவாங்க. எங்களுக்கு யார் சொந்தம்? அந்த சமூகம் தான் எங்களுக்கு சொந்தம். எங்களை யார் தேடி வந்தாலும் எங்களை ஆதரவு கொடுத்தாலும் நாங்கள் அவங்கள ஆதரிப்போம். கஷ்டப்படுற பெண்களையும் பார்க்குறோம். ஏன் நம்ம வீட்டில் ஒரு 10 பசங்க இருக்கானுங்க, இங்கே 10 பசங்க இருக்கானுங்க. எல்லாம் கஷ்டப்படுற பசங்க தான், வேலைக்கு போகிற பசங்க தான். பார்த்தேன், என் ஃப்ரெண்டாக தான் பேசுனானுங்க, கஷ்டப்படுறானுன்னு சொல்லி கூட வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு யாரும் கிடையாது. நம்மளுக்கு திடீர்னு ஒன்று ஆச்சுன்னா நம்ம கூட்டு வரத்துக்கு பசங்க வேணும்னு சொல்லிட்டு பசங்க நம்ம கூட இருக்கானுங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ சாப்பாடாக்கி போடுறது நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்க பணம் தர்றது அப்படின்றது அவங்களுக்கு முடிஞ்சா தருவானுங்க. அவங்களும் கஷ்டப்படுற பசங்க, ஃபேமிலியில் இருக்கிற பசங்க. சரி. நல்ல வசதியான பசங்க தான் அவங்களே நம்மளை பார்த்துப்பானுங்க. அப்படி பார்த்த பசங்களும் இருக்கானுங்க, இவங்க கஷ்டப்படுற பசங்க. ஸோ அவங்களுக்கு சாப்பாடாக்கி போடுறது எல்லாம் பார்த்து ஒரு வேலைக்கு ஒரு வேலை சாப்பிட்றே கஷ்டமான பசங்க வருவானுங்க. இப்போ எல்லாமே வருவானுங்க, வெளில வேலைக்கு போயிருக்கானுங்க. எல்லாம் கொரியர் பாய்ஸில் கொரியர் வேலைக்கு போகிறானுங்க, சுமோட்டோவில் வேலைக்கு போகிறானுங்க. நான் சொல்லிட்டேன், நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் பேசிக்காக தேவைப்படுதா, சாப்பாடு தேவைப்படுதா, அம்மா வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்களே சமைச்சு கூட வச்சுட்டு போயிடுவானுங்க. சில டைமில் சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன், அவ்வளோதான். ஆனால் இப்போ இந்த சாப்பாட்டு செலவு எல்லாமே நீங்கள் தான் 10 பேருக்கும் பார்த்துக்கிறேன். சந்தோஷம் தானே. தனியாக கிடக்கிறதுக்கு நம்ம கூட ஒரு 10 பேர் இருக்காங்க பேத்தவனைக்கு. தனியாக இருக்குது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு திருநங்கைகளுக்கு ஒவ்வொரு திருநங்கைகளுக்கு கேட்டால் தான் தெரியும். 35,000 ரூபாய் செலவாகிடுதுன்னு சொன்னீங்க. இந்த சாரிக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க மாதம்? சாரிக்கு மட்டுமே ஆகிடுங்க. டைலருக்கே எவ்வளோ வாங்குறாங்க? ஒரு ஜாக்கெட்டுக்கு 500 வாங்குறாங்க. ஒரு ஜாக்கெட்டுக்கு 500 வாங்குறாங்க. ஒரு மாசத்துல எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? தைக்கூலி மட்டும் ஒரு புடவை ஜாக்கெட்டுக்கு 700 ஆயிடுது. எவ்வளோ ஒரு சாரிக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? ஒரு சாரிக்கு மட்டுமே தைக்கூலி மட்டும் 700 ஆகும். இதில் நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதா எடுக்கிறது, இந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாமே அதிகபட்ச செலவு பண்ணுறவங்க ஒரு சாரிக்குன்னா எவ்வளோ ஆகும்? எனக்கு ஒரு சாரிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் சாரினா வந்து ஒரு 700 800 தைக்கூலியோட முடிச்சிருவேன். இல்லை வெளில ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா ஆரி ஒர்க் பண்ணுறோமா, சிம்பிள் ஆரி ஒர்க்னா கூட 2500 3000 ஒரு இல்லை எல்லாமே சேர்த்து சொல்லுங்கள். சாரி எடுக்கிறதுலேருந்து டிசைனிங் ஒர்க் 5000 வச்சிடணும். ஒரு செட்டுக்கு பண்ணுறதுக்கு ஒரு புது சாரி எடுத்து தான் போவேன். ஒரு கோயில் திருவிழா கூட அதுக்கு நான் புது சாரி கட்டிட்டு தான் போவேன். அதை போய் கட்டி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணது 2 வேலை. ஆனால் ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு கல்யாணமோ கூவாகம் போகணும்னா வந்து 50,000 புடவை எடுத்தாகணும். 50,000. சில பேர் ஒரு வசதி திருநங்கைகள் 1 லட்ச ரூபாய் கூட எடுப்பாங்க. இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க, அவங்களாம் வந்து 1 லட்ச ரூபாய்க்குலாம் எடுப்பாங்க புடவை. அவங்களுக்கு குடும்ப சப்போர்ட் கொஞ்சம் இருக்குது. அவங்க குடும்ப ஃபேமிலியில் கொஞ்சம் வசதி கொஞ்சம் பார்த்துக்கிறாங்க. இவங்களும் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க, அவங்களும் பார்த்துக்கல. அவங்க தகுதிக்கு வசமே பண்ணிப்பாங்க.
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 35,000 ரூபாய் வந்து அதுக்கே இப்போ முடிக்காகிற செலவும் சரி, உடம்பை பராமரிக்கிறதுக்கான செலவெல்லாம் சேர்த்து 35,000. அப்புறம் மீதி இருக்கிற எல்லா பணத்தையும் போட்டாலும் புடவைக்கு பத்தாது போல இருக்கு. பத்தாதுங்க. இதில் நடுவில் வந்து வீட்டு வாடகை. ஆமாம், வாடகை எவ்வளோ? வீடு கிடைக்கவே கிடையாது. திருநங்கைகளுக்கு வீடு தரவே மாட்டாங்க. அழிஞ்சு திரிஞ்சு புரோக்கருக்கு கொடுக்கணும்னா புரோக்கர் வந்து 2 மாதத்து வாடகை கேட்பான், சில பேர் 3 மாதத்து வாடகை கேட்பான். உங்களுக்குலாம் வீடே கிடைக்காதுங்க, உங்களுக்கு அதனால் வந்து எங்களுக்கு இவ்வளோ கொடுத்தானுங்க அவனு எவ்வளோ வேணாலும் தராங்க, வீடு பார்த்து கொடுக்குற அளவுக்கு தான் கேட்குற அளவுக்கு தான் திருநங்கைகள் இருக்காங்க. இது இல்லாமல் புரோக்கர் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பான் ஒரு சில புரோக்கர். புரோக்கர் கொடுத்தது இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்க. காசும் கம்மி பண்ண மாட்டான், புரோக்கர் காசும் வாங்குவான். இது நடுவில் வந்து இந்தமாரி வேலையும் கேட்பாங்க. சில திருநங்கைகள் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, சில திருநங்கைகள் நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்கிற திருநங்கைகள் இருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இதுலேயும் இருக்குது, புரோக்கர்லேருந்து இருக்குது. புரோக்கரு ஏசி மாட்டான், வீட்டுக்கு ஏசி மாட்டான் வந்தால் கூட அவன் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பான். ஏசி மாட்ட வரவன் ஏசி மாட்டது நீங்கள் காசு கொடுத்து காசு கொடுத்தோம் இல்லைக்கா, இது சின்ன வேலையாக இருந்தால் கூட இது அவ்வளோ ஆகும்க்கா இவ்வளோ ஆகும்க்கா, நான் உங்களுக்கு இவ்வளோ பண்ணித்தரேன் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் கேட்பானுங்க. வீட்டில் ஆச்சு இல்லைன்னா தொட்டு மேலே கை வைப்பாங்க. வாடகை எவ்வளோ தரீங்க இதுக்கு வாடகை 6,500 வாடகை. கரண்ட் பில் இருக்கு. இது இல்லாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்க மேலே ஷீட் வீடு. இதில் 24 hours ஏசி ஓனா தான் இதில் இருக்க முடியும். நாங்கள் நினச்சிருந்தா தளம் போட்ட வீடு கூட போகலாம், கிடைக்கல, வீடு கிடைக்கல, திருநங்கைகளுக்கு வீடு கிடைக்கல. இப்போ நீங்கள் கரண்ட் பில் மட்டும் எவ்வளோ வரும்? கரண்ட் பில் மாதம் 7,000 ரூபாய் வருதுங்க. வாடகை தாண்டி கரண்ட் பில் போகுது. ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரே அனல், கொஞ்ச நாள் ஏசி ஆஃப் பண்ணிட்டா நிற்க முடியாது. ஃபேனெல்லாம் போட முடியாது, ஃபேனை போட்டால் வெளில ஹீட்டை இழுத்து உள்ளே விடும். இது எப்படி கணக்கு பண்ணுறதுன்னே தெரியல. எப்படி கணக்கு பண்ணுங்க, திருநங்கை ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில திருநங்கை சொல்கிறாங்க, சில பேர் சொல்லுவாங்க பார்க்குறாங்க வெளிலங்க, அவங்களுக்கு என்னங்க அழகாக ட்ரெஸ் பண்ணி போகிறாங்க வராங்க அப்படின்னு. அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, அவங்களாம் நல்லா ஜாலியாக ஆடம்பரமாக தான் வாழ்கிறாங்க. ஆடம்பரமாக சொல்லுவாங்க. இருந்துட்டு போகிறோமே, அப்படியே ஆடம்பரமாக இருந்தாலும் வாழ்ந்துட்டு போகிறோமே. என்ன நீங்கள் சம்பாதிச்சு தரீங்களா, இல்லை நாளைக்கு நாங்கள் சம்பாதிச்சு எங்கள் புள்ள பொண்டாட்டி கொடுக்க போகிறோமா, இல்லை எங்கே ஏதாச்சும் பண்ண போகிறோம். எங்கள் தலைமையில் நாங்கள் இப்படி ஆடணும் ஆசைப்பட்டோம், எங்கள் தலைமை எங்களோட முடிய போகுது, நாங்கள் சந்தோஷமாக நின்று போகிறோமே. அதில் என்ன உங்களுக்கு போகாமல் நாளைக்கு உங்களுக்கு முடியலன்னா உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேரண்ட்ஸுங்க உங்கள் சொந்த பந்தம் பார்க்கணும். நாங்கள் நாளைக்கு முடியாமல் இருந்தால் யாருங்க பார்த்துக்கிறது? நாங்கள் தாங்க பார்த்துக்கிட்டோம். நாளைக்கு நான் செத்து போகிறேன்னா எனக்கு சாவுக்கு உண்டான காசை நாங்கள் சம்பாதிச்சு வச்சுட்டு தான் சாகணும். இல்லை இது உண்மையா? இல்லை மிகைப்படுத்தாங்க. இப்போ நம்ம இறப்புக்கு அப்புறம் ஒரு அவங்க வழக்குப்படி ஒரு சம்பிரதாயம் நடக்க போகுது, அதுக்கு நம்ம சம்பாரிச்சு வைக்கணுன்றது பெரிய வார்த்தையாக இருக்குது. ஆமாங்க, மற்றவங்களுக்குலாம் பேரண்ட்ஸ் இருக்காங்க, சொந்த பந்தம் இருக்கும். ஒரு திருநங்கை இறந்துட்டாங்கன்னா எந்த சொந்த பந்தங்களும் வந்து பார்க்குது? ஒரு திருநங்கையோட டெத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி அவங்க பிறக்கும்போது சொந்த பந்தம், குடும்பம், அக்கா தங்கச்சி இவங்களை எல்லாரோடய பிறந்திருப்பாங்க. அவங்க பையனாக இருந்தால் நாளைக்கு அவங்க ஒய்ஃப் உட்காந்து அவங்க தலைமையில் அழுவாங்க. கூட பிறந்த அக்கா தங்கச்சியும் அழுவாங்க. அதுவே அந்த பையன் வந்து திருநங்கையாக மாறினா அவங்க சொந்த பந்தங்க அப்போ ஆறும்போதே பிரிஞ்சு போயிடுவாங்க. டெத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த பந்தங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சுற்றி 4 திருநங்கைகள் இருப்பாங்க. தாய் நல்லவளோ கெட்டவளோ நம்மளை பெற்றுட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கோம். எங்களுக்கு அப்படிலாம் யாருமே கிடையாதுங்க. பிச்சை எடுத்தாலும் நாங்கள் தான், கஷ்டப்பட்டாலும் நாங்கள் தான், பாலியல் தொழில் போனாலும் நாங்கள் தான், எந்த தொழில் பண்ணாலும் நாங்கள் தான். நாளைக்கு நாங்கள் எங்கள் டெத்துக்கு கூட நாங்கள் சம்பாதிச்சு வச்சுட்டு தான் சாகணும். அது இவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். உங்கள் மனசை பாதித்த ஏதாவது ஒரு திருநங்கையுடைய மரணம் பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அம்மானு ஒருத்தவங்க இருந்தாங்க, இறந்துட்டாங்க. அவங்க வந்து முஸ்லீம் குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சென்னையில் இவ்வளோ நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிச்சை தான் எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. வயசாகிடுச்சு அவங்களுக்கு, சுகர் வேறு. சிக்னலில் பிச்சை எடுப்பாங்க. சிக்னலில் பிச்சை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? வெயிலில் சின்ன குழந்தைங்களும் எடுக்கிறாங்க, பெண்கள் பிச்சை எடுக்கிறாங்க. ஆனால் வெயிலில் இவங்களை பார்த்தா சர்ஜரி பண்ண திருநங்கை உடம்பெல்லாம் முடியெல்லாம் நரைச்சி போய் முடியெல்லாம் கொட்டி போய் பார்க்கத்தே பரிதாபம் வெந்து அந்த சுகர் முடியாமல் உடனே வெந்து நொந்து வருவாங்க வீட்டுக்கு. அப்படி இந்த திருநங்கை வந்து இறந்துட்டாங்க. எப்படி எவ்வளோ வலி நிறைஞ்சதாக இருந்தது அந்த மரணம் நீங்கள் நான் பார்க்கும்போது நம்மளுக்கும் நாளைக்கு இந்த நிலமை தானே. இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கோம், போகிறோம். இப்போ நான் அழகாக இருக்கேன், 4 ஆம்பளைங்க லவ் பண்ணுறேன்னு வரானுங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இந்த லவ் பண்ணுற ஆம்பளைங்க நாளைக்கு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுற ஆம்பளையாக இருந்தால் கூட நாளைக்கு வந்து முடியாத கட்டத்தில் பொம்பளைங்களே விட்டு போயிடறானுங்க. இன்றைக்கி அழகாக இருக்குமோ அசிங்கமாக இருக்குமோ வெளியே உலகத்துக்கு அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ஆம்பளை வந்து நான் அழகாக இருக்க தோசை என் கூட இருக்கான், இதுவே என் கையால் அவனுக்கு 10 ரூபா காசு அவனுக்கு போகலாம், அந்த ஆம்பளை என் கூட இருக்க மாட்டானுங்க. நாங்கள் சம்பாதிக்கோங்க, எங்களுக்கும் ஆசை இருக்கும், எங்களுக்கும் நம்ம கூட ஒரு ஹஸ்பண்ட்னு ஒருத்தர் இருக்கணும், நம்ம கஷ்டத்தை நஷ்டத்தை சொல்லணும். ஒரு ரோட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம ஆனால் கூட அவன் தோலை சாஞ்சாடணும்னு சொல்லிட்டு பெண்களுக்குரிய எல்லா ஆசையும் எங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த ஆம்பளைங்க கிடைப்பாங்க கேட்டால் கிடைக்காது. ஏதோ ஒருத்தவங்க கிடைச்சனோட திருநங்கைகள் அவங்க ஏதோ சின்ன அன்பை காட்டினா கூட ஐயோ அது ஒரு பெரிய விஷயமா நினச்சி அவங்க கூட வாழ்கிறாங்க, அவங்க கூட இருக்காங்க. ஆனால் அவனுங்க அப்படி இருக்க மாட்டானுங்க. இவங்களா முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்குவோம், காசுக்கோ செக்ஸுக்கோ. இவங்க வந்து 200 ரூபா சம்பாதிச்சா கூட அவனுக்கு அதில் வந்து 100 ரூபாய்க்கு செலவு, 100 ரூபாய்க்கு அந்த கூட இருக்கிறவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க.
ஏன்னா நாளைக்கு நம்மளை விட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது, விட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது சொல்லிட்டு இவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை மெயின்டைன் பண்ணி ஆகணும். இவங்க இந்த நிமிஷத்தில் வேறு யாருமே இல்லையே. நம்ம வந்து பொண்ணாக பிறந்தா நம்ம ஹஸ்பண்ட் ஒருத்தன் கூட வந்திருப்பான். நம்ம கஷ்டம்னா நாளைக்கு போய் சொல்கிறதுக்கு ஒரு ஆள், நம்ம வீட்டை போனால் ஒரு ஆள் இருக்கணுமே. அதுக்கோசரமே அந்த பையனை நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம நிஜமாகவே பேட்டி ஆரம்பிக்கிறதுக்கு வரைக்கும் கூட வந்து எனக்கு வெளியிருந்து நம்ம திருநங்கைகளை பார்க்கும்போது சரி அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க, நல்லா தானே இருக்காங்க, சரி அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றது தான் இருக்கும்னு நானும் நம்பினேன். இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வழிகள்லாம் இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லும்போது அது கற்பனைக்கு எட்டாததாக இருக்குது. இந்த வழி சொல்கிறீங்க, ஒரு பெண் தனியாக வீடு இருந்தாங்கன்னா எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பெண்கள்லாம் கொஞ்சம் பயப்படணுங்க. ஐயோ குடும்பம் இருக்குது, ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க, ஒரு அண்ணன் தம்பி நாளைக்கு வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. திருநங்கைகளுக்கு அப்படி யாருன்றது சமூகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு திருநங்கை தனியாக போய் வீடு இருந்துட்டா நைட் டைமில் வந்து கதவு தட்டுறது, யார் தட்டுவாங்கன்னே தெரியாது. அவன் நல்லவனாக இருப்பானோ கெட்டவனாக இருப்பானோ பயமாக இருக்கும். நீங்கள் இப்போ கணவனை பிரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் தனியாக தான் இருந்தேன் நீங்கள் இல்லையா, அது எவ்வளவு கொடுமையாக இருந்தது? நாங்கள் வந்து இது வரைக்கும் நாங்கள் ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக நாங்கள் வாழும்போது ஒரே தட்டில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். எங்களுக்கு தட்டில் கூட வேறு கிடையாது. சொல்லப்போனால் ப்ரஷ் கூட ஒரே ப்ரஷ் தான் யூஸ் பண்ணோம். 3 வருஷத்துக்கு நாங்கள் வந்து ஒரே ப்ரஷ் தான், ஒரே ப்ரஷ்ஷு ஒரே தட்டு தான். என்ன எனக்கு குளிப்பாட்டி விடுறதுலேருந்து அவர் பண்ணுவார், சமைக்கிறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து எனக்கு கூட தான் அவர் ட்ராவல் பண்ணியிருந்தார். அப்புறம் எப்படி பிரிஞ்சிங்க? சமூகம் ஏற்றுக்காதே. நான் ஏற்றுப்பேன், நீங்கள் என் ஹஸ்பண்ட்னு ஏற்றுப்பேன், நீங்கள் என் ஒய்ஃப்னு ஏற்றுக்கலாம். அவங்க அப்பா அம்மா ஏற்றுப்பாங்களா? அவங்க அப்பா அம்மா பக்கம் நின்றுட்டார் கடைசியில். சரி எனக்கும் தோணுச்சு அவர் கல்யாணம் ஆகட்டும், நம்ம என்ன குழந்தைய போய் தரப்போகிறோம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் நானே முடிவெடுத்துட்டேன். முடியாத கட்டத்தில் தான் அந்த முடிவெடுத்தேன். நல்லா சந்தோஷமாக இருந்தது அப்புறம்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரே தட்டில் சாப்பிட்ற அளவுக்கு அந்யோன்யமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரிவு தனிமை அப்படின்னா அது 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 ரொம்ப கொடுமையானதாக இருக்கும். அது அவருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு அதில் ஃபீல் பண்ணுறேன் நான். அவருக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவர் தாண்டி கஷ்டப்படுறது நானாக தான் இருப்பேன். சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்க ஆஸ்வாசப்படுத்துவாங்க, பேசுவாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ இதாக இருந்தது அந்த தனிமை அப்படின்றது? ஒரு விரக்தியும் இருந்திருக்கும் இல்லையா அந்த டைமில்? இருக்குதா, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நினைப்பு எனக்கு இல்லாமல் இல்லை. இப்போ கூட எனக்கு வந்து பசங்க இருக்காங்க, லவ் பண்ணுறன்றானுங்க, கல்யாணம் பண்ணுறன்றாங்களே தவிர அவரை வச்ச இடத்துல வேறு யாரையும் நல்லா வச்சு பார்க்க முடியல. இப்போ கூட என் கூட ஒரு பையன் இருக்கான், நாங்கள் பேசுகிறோம், பழகுறோம், கொள்கிறோம், எல்லாம் இருக்கோம். ஆனால் எங்களுக்குள்ளே இந்த வரைக்கும் எந்த அணியும் கிடையாது. இதே பெட்டில் தான் நாங்கள் படுத்துக்கிறோம். 8 மாதமாக அதை நான் கூட பழகி இதே பெட்டில் தான் நாங்கள் படுத்துக்கிறோம். இது வரைக்கும் அவன் விரல் கூட என் மேலே பட்டது கிடையாது. அதனால தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவன் வந்து அந்த விஷயத்தில் தான் எனக்கு தேவையில்லை. எனக்கு அந்த விஷயம் தேவையில்லை. மற்றபடி என்னை எல்லா விஷயத்துலையும் அவன் கேர் பண்ணிக்கிறான். எனக்கு அது போதும். எனக்கு இருந்தாலுமே அவன் இல்லாத இடத்த வேறு யாராலும் என்னால் அதை வச்சு ஃபுல்ஃபில் பண்ண முடியல என்னால். ஒரு கனவெல்லாம் உண்டா நம்ம? ஏன்னா இப்போ சராசரியாக ஒரு ஆணோ பெண்ணோ யாராவது நம்ம கேட்டோம்னா நாளைக்கு எனக்கு இது ஆகணுன்ற ஒரு கனவு இருக்குது, இப்படியெல்லாம் பல கனவுகள் இருக்கும். உங்களுக்கு அப்படி என்ன கனவு இருக்குது? எனக்கு கனவுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சர்ஜரி பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் டீச்சர் ஆகணும்னு ஒரு கனவு இருந்தது. ஆனால் நான் டீச்சருக்கு படிக்கலை. நான் என் குடும்ப சூழ்நிலையால் நான் டிப்ளமோ போய் சேர்ந்தேன், படித்தேன், வேலைக்கு போனேன், நல்லா தான் இருந்தேன். என்னுடைய நடத்தைன்னு சொல்ல முடியாது, என்னோடய குணங்களை வந்து அவங்களுக்கு செட் ஆகலை. ஆசை எப்பயுமே விடாது. ஒரு ஆசை முடிஞ்சுன்னா இன்னொரு ஆசை நம்மளுக்கு தோணும். காரில் போகிறவனுக்கு பைக்கில் போகிறவனுக்கு காரில் போகிற ஆசை, காரில் போகிறவனுக்கு அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல. அதுமாரி வந்து சர்ஜரி டீச்சர் ஆகணும்னு ஆசை, முடியல. அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம ஒரு பொண்ணாக வாழணும்னு ஆசைப்பட்டேன், வாழ்ந்தேன். நான் தான் நினச்சிக்கலாம் நான் ஒரு பொண்ணுன்னு. மற்றவங்க கண்ணுக்கு நான் பொண்ணாக தெரியும்னா தெரிய முடியாது. அதனால் வந்து அந்த ஆசை எனக்கு நிறைவேற ஆசை தான். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ஆசை இருக்குது, ஒரு குடும்பத்தோடு நம்ம சேர்ந்து வாழ முடியலையே, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க அம்மா ஹஸ்பண்டு இப்படி வாழ முடியலையே அப்படின்னு நினைக்கும்போது நினச்சிருக்கேன். யாராவதுங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கணும், அவங்களுக்கு குழந்தைங்க இதெல்லாம் இருக்கணும், அவங்க ஒய்ஃப் ஏதாச்சும் மிஸ் ஆகியிருந்தா கூட பரவாயில்ல, இல்லை விட்டுட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, டிவோர்ஸ் ஆகியிருந்தா பரவாயில்ல. அதுமாரி ஒரு குடும்பத்தை நம்ம எடுத்து நடத்தணும். ஒரு நார்மலாக ஒரு ஹஸ்பண்டு சம்பாதிச்சு அந்த கொடுக்குற காசில் நம்ம குடும்பம் நடத்தணும், அந்த குழந்தைங்க நல்லபடியாக படிக்க வைக்கணும், அந்த குழந்தைங்க நம்மளை அம்மான்னு கூப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசை இது வரைக்கும் நிறைவேறலை. அது ஒரு நிறைவேறாத ஆசை தான் இருக்குது. ஒரு குடும்பம் ஒரு கட்டமைப்போட ஒரு வாழ்க்கையை நடத்தணுன்றது தான். ஆமாம், எனக்குன்னு இல்லை, எல்லா திருநங்கைகளுக்கும் அந்த ஆசை அமையலை. அதனால் வந்து கிடைக்கிற வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சராசரியாக ஒரு குடும்பத்துக்கு பட்ஜெட் அப்படின்னு நம்ம பேசும்போது மாதம் வருமானத்தை வச்சு எவ்வளோ செலவு இருக்குது அப்படின்னு ஒரு பட்ஜெட் போடுவாங்க. ஒரு திருநங்கையாக உங்களுடைய வருமானத்தை வச்சு ஒரு பட்ஜெட் போடணுன்னா எப்படி போடணும்? நீங்கள் சொன்ன மாதம் ஒரு 50,000 கூட வச்சுக்கோங்களேன். எங்கள் உடம்பு மெயின்டெனன்ஸ், லேசர் ட்ரீட்மெண்ட்னா ஆயிலுக்குன்னு சொன்னேன், அதுக்கு தனித்தனியாக பிரித்து போக நாங்கள் இன்னும் மேற்கொண்டு நாங்கள் கஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாதமே குடும்பம் ரன் பண்ணுறதுக்கு ஒரு 80,000 செலவாகும். இந்த 50,000 வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி அதை மெயின்டைன் பண்ண முடியாது இல்லையா?
இது இல்லாமல் கலரிங் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க திருநங்கைகள் தெரியும்ல. ஏன்னா உடம்பு வச்சு தான் நம்ம எல்லாமே நம்ம நம்மளுடைய எல்லா விஷயமும் இருக்கிறதால உடம்பு நம்ம பத்திரமா பார்த்துக்குறோம். கலரிங் இன்ஜெக்ஷன்னா உடம்பு முழுக்க கலர் பண்ணுறது இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் வந்து எவ்வளோன்னு தெரியல, சம்திங் அமௌண்ட்டு. இல்லை எதுக்காக அது கலரிங் இன்ஜெக்ஷன்னா என்ன? கலர் ஆகலாம். உடம்பு இவ்வளோ நல்லா கருப்பு அந்த திருநங்கை கூட இப்போ நல்லா தமனா கலரில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய எங்கிட்டே இருக்காங்க. நான் அந்த இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துக்கிறதில்ல. நாளை பின்ன அது உடம்புக்கு கேடு. நம்ம ஏற்கனவே உடம்புல இவ்வளோ பிரச்சனை, நம்ம இதுங்க ஏன் அந்த இன்ஜெக்ஷன் போடுறதில்ல. ஆனால் திருநங்கைகளை போட்டுக்கிறாங்க. ஏன்னா திருநங்கைகளுக்கு ஆயுள் காலம் கம்மி. அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணாலே அவங்க உடம்பு போனதாக தான் அர்த்தம். அப்படின்றபோது நம்ம குறுகிய காலத்தில் வாழ்கிறோம், நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாமே, இன்ஜெக்ஷன் போடலாம், எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க திருநங்கை. அதனால் அதுக்கெல்லாம் செலவு இருக்குது. ஸோ அப்போது தோராயமாக வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, இதுக்கு நடுவில் வந்து 10 பசங்களை வர வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அது அந்த புடவைக்கு, இந்த வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு எல்லாம் சேர்த்து நான் பத்தலை. நாங்களே கஷ்டப்படுறோம். ஆனால் வெளில பார்க்குறவங்க எல்லாமே அவங்களுக்கு என்ன நல்லா தான் போகிறாங்க, நல்லா தான் போய் அவனை வேறு என்ன பண்ணுறது. நான் என்ன எனக்கு கஷ்டத்துக்கு காட்டின்னு போனால் நாளைக்கு என் கஷ்டத்தை வந்து மற்ற பேர் க்யூர் பண்ண போகிறாங்களா? யாரும் பார்த்துக்க போகிறது. நான் என் கஷ்டமோ நஷ்டமோ நான் தான் போகிறேன். ஆனால் நான் வந்து இப்படி நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நல்லா தான் கிளம்பி போக முடியும். அதுக்கோசரம் நான் கஷ்டத்தை தூக்கி நான் போக முடியும். நான் கஷ்டம் வச்சுருக்கேன் பாருன்னு யார்ட்டி காட்ட முடியாது இல்லையா? கடன் தான் போய் ஆகணும். இப்போ பட்ஜெட்னு சொன்னால் ஒரு 80,000 ரூபாய் செலவாகுது. ஆனால் வருமானம் 50,000 ரூபாய் எடுத்துக்கிட்டா பத்தாம தான் நாங்கள் அந்த வாழ்க்கையை நாங்கள் கடந்து போக வேண்டியதாக இருக்குது. ரொம்ப நன்றி. ஏன்னா சொன்ன மாதிரி இந்த ஒரு நேர்காணல் அப்படின்றது திருநங்கைகளுடைய இன்னொரு பக்கத்தையும் காமிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா எந்த மாதிரியான செலவுகள் இருக்குது, அதை தாண்டி எந்த அளவுக்கு சிரமம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேகமாக ஓடணுன்னா கூட முடியாதுன்றது தான் நிலைமை. அப்படிங்கும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல உண்மையாகவே. நிச்சயமாக திருநங்கைகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு புரிதலை இதை உண்டு பண்ணும் இந்த நேர்காணல் நான் நம்புகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அமையட்டும்னு எங்களுடைய கலாட்டா சார்பாக வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். Black Thunder, where fun never ends. OT Main Road, மேட்டுப்பாளையம்.